சும்மா வாய்களையே சமூக நீதி இன்னும் பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதிர்க்கிறேன், சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு. இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க? அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக நீங்க? இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது? எதுக்கு துணை முதல்வராகிறீங்க? இதான் உலகத்துல கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். என்னது சனாதனம்னா என்ன? முதல்ல சொல்லி. இதுதான் சனாதனம். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு பாரு. இதான்டா சனாதனம். இதான் சனாதனம். வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ், நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்கள் பண்ண புரட்சியா அது? செங்கல் திருட்டு போயில நீங்க. ஒத்த செங்கலையும் திருடிட்டு போயிட்டு இதுல பெரிய ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க. கேவலமா இருக்குது. கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு. எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிறலாம் பேசிட்டு அலையாதீங்க. சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக ஏந்து உட்கார்ந்துருக்கா. போய் என்னன்னு கேளுங்க. ஒழிங்க முதல்ல. 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் 40% அதிகரிச்சிருச்சு. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தலித்துன்னு சொல்லாத. தலித்துங்கிற சொல்ல முதல்ல. தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நீ என்னைய பார்த்து தலித்துங்கிற? அது எங்க தாத்தா பிரிஞ்சது தன்மான இழப்பு. அது காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் புரட்டா. அது சொல்லாது. என்னை ஆதி தமிழன்னு சொல்லு. அவர் பேசுவாருங்க. அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்லு? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன். நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்து. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்றீங்களே ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோன்னு நீங்க சொல்லல. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு. ஏன் வெயில்ல உட்கார்ந்துருக்கு? இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற. நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்? எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அத்வானி வீட்டுல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு கையை கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு உரிமை? எங்க இருக்கு ஜனநாயகம்? எங்க இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த 2 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புல இருந்து 2 பேர் விலகிருக்காங்க கட்சியை விட்டு. தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான் போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அது இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது பேசிட்டு போறோம். பொது வழியில பேசுனா, என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறாங்க.
தனிப்பட்டு உங்க மீதான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறேன், என் மீது தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். கட்சியாக எடுத்துக்கொள்வோம், நாங்க தாலியை வச்சுலாம் கட்சியை நடத்துறோம் அப்படின்ற குற்றச்சாட்டை தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பேர சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள. ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. வேற அமைச்சரவை மாறி இருக்கு, 2 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மாற்றம் பாக்குறீங்க. 40 மாதங்கள்ல 3 முறை அமைச்சரவை மாறி இருக்கு. அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல, ரசிக்கல. ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும். நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு, ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து அவங்க அப்பா 5 முறை இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இப்ப 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரை இந்த ஆதி திராவிட நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல. கேட்டா உங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோம்ன்றோம். இங்க என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு. திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி நாங்க பேசிட்டதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னு நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க. நானே கேட்டேன், நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியா 1.5 ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்க மாத்தி விடுறீங்க. உளமாற நீங்க செய்யறதா இருந்தா உங்க அப்பா 5 முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும். இல்ல நீங்க பதவி முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும். இப்ப எங்க ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்க, நல்ல நிர்வாகி, எல்லாருக்கும் தெரியும். போக்குவரத்து கொடுத்தீங்க, தூக்குனீங்க. அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க, தூக்குனீங்க. இப்ப பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க. எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும், சரியா இருக்கும். எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்ப, நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்க கொடுத்தது சரி வரவேற்கணும். ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும். வெறும் வாக்கை ஓட்டை கவனத்துல வச்சே நீங்க நகர்ந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி, எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும், அவ்வளவுதான். கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும். நீங்க 26 பொது தொகுதியில தேர்தலில் பொது தொகுதியில எத்தனை தேவேந்திரருக்கு, எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன்.